நெகேமியா அதிகாரம் 10. முத்திரையிட்டவர்கள் பின்வருமாறு. அக்கலியாவின் மகனும் ஆளுநருமான நெகேமியா, செதேக்கியா, குருக்கள் செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கியா, அத்தூசு, செபானியா, மல்லூக்கு, ஆரீம், மெரேமோத்து, ஒபதியா, தானியேல், கின்னத்தோன், பாருக்கு, மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, மில்காய், செமாயா. லேவியர்: அசனியாவின் மகன் ஏசுவா, ஏனாதாத்தின் புதல்வரில் பின்னூய், கத்மியேல். இவர்களின் சகோதரர்கள் செபானியா, ஓதியா, கெலிட்ரா, செலாயா, ஆனான், மீகா, ரஹோபு, அசபியா, சக்கூர், செரேபியா, செபானியா, ஓதியா, பானி, பெனினு. மக்கள் தலைவர்: பாரோசு, பாகத்து மோவாபு, ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காது, பேபாய், அதோனியா, பிக்வாய், ஆதீம், அத்தோர், எசேக்கியா, அசூர், ஓதியா, ஆசூம், பெசாய், ஆரிபு, அனதோத்து, நேபாய், மக்பியாசு, மெசுல்லாம், ஏசீர், மெசபேல், சாதோக்கு, யாதுவா, பெலாத்தியா, ஆனான், அனாயா, ஓசேயா, அனனியா, அசூபு, அல்லோகேசு, பில்கா, செபேக்கு, ரகூம், மாசேயா, அகியா, ஆனான், அனான், மல்லூக்கு, ஆரீம், பானாம். ஒப்பந்தம்: ஏனைய மக்களும் குருக்களும் லேவியரும் வாயிற்காப்போரும் பாடகர்களும் கோவிற் பணியாளர்களும் வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின் திரு சட்டப்படி வாழ்ந்த அனைவரும் அவர்களின் மனைவியரும் புதல்வரும் புதல்வியரும் அறிவு தெளிவு அடைந்த அனைவரும் மேன்மக்களாகிய தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கடவுளின் ஊழியனான மோசே வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் சாபமும் உள்ளிட்ட கடவுளின் திரு சட்டத்தை ஏற்று கடைபிடிப்பதாகவும் தம் தலைவராகிய ஆண்டவரின் அனைத்து விதிமுறைகளையும் நீதி நெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தார்கள். சிறப்பாக, நாங்கள் வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், எங்கள் புதல்வருக்கு அவர்கள் பெண்களை எடுக்கவும் மாட்டோம். வேற்றின மக்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால் நாங்கள் அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும் புனித நாளிலும் வாங்க மாட்டோம். 7ஆம் ஆண்டின் விளைச்சலை விட்டு கொடுப்போம். எவ்வித கடனையும் திரும்ப கேட்க மாட்டோம். காணிக்கை அப்பங்கள், அன்றாட உணவு படையல்கள், ஓய்வு நாள்கள் மற்றும் அமாவாசைகளில் செலுத்தும் வழக்கமான பலிகள், குறிக்கப்பட்ட திருவிழாக்கள், புனித பொருள்கள், இஸ்ரேலுக்காக செலுத்த வேண்டிய பாவம் போக்கும் பலிகள், எங்கள் கடவுளது கோவிலின் அனைத்து வேலைகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக ஏற்படுத்தி கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எம் கடவுளாகிய ஆண்டவரின் பலி பீடத்தின் மீது எரிப்பதற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் எம் முன்னோரின் குல வரிசைப்படி விறகு காணிக்கை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டுவர குருக்களும் லேவியரும் மக்களும் ஆகிய நாங்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற்கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டுவர நேர்ந்து கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் மக்களின் தலை பிள்ளைகளையும் எங்கள் கால்நடைகளின் தலைப்பேறுகளையும், அதாவது மாட்டு மந்தைகளின் தலைப்பேறுகளையும் ஆட்டுக்கிடாய்களின் தலைப்பேறுகளையும் நம் இறைவனின் இல்லத்தில் பணி செய்யும் குருக்களிடம் கொண்டுவர நேர்ந்து கொண்டோம். மேலும் எங்களது முதல் பிசைந்த மாவையும் எங்கள் படையல்களையும் ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றையும் குருக்களுக்காக நம் கடவுளின் கோவிலின் அறைகளில் கொடுப்போம் என்றும் எங்கள் நில பலனில் 10 பகுதியை லேவியருக்கு கொடுப்போம் என்றும் நேர்ந்து கொண்டோம். ஆனால் அதை நாங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நகரிலும் லேவியர் வசூல் செய்வர். 10 பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழிமரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும். லேவியர்கள் தங்கள் வசூலில் 10 பகுதியை நம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து
கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும். ஏனெனில் அக்கருவூல அறைகளில்தான் இஸ்ரேல் மக்களும் லேவியரும் கொடையாக கொடுத்த தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றை சேர்த்து வைத்தனர். அங்கேதான் கோவில் திருப்பணிக்குரிய பாத்திரங்களும் இருந்தன. குருக்களும் பாடகர்களும் வாயிற்காவலரும் திருப்பணியாளர்களும் அங்கு இருந்து வந்தனர். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தனர்.